ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன தரும் சனி திசை. இதுதான் தலைப்பு. மக்கள் அதிகம் உச்சரிக்கும் பெயர் நவகிரகங்களில் யாருதுன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரரோட தான். சனி பயிற்சி வந்துருச்சு, சனி அங்கே இருக்கார், 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சனி மகாதசை நடந்துகிட்ருக்கு, வாழ்க்கையே சனி பிடித்ததுமால போய்கிட்டு இருக்குது. ஸோ அதிகமாக நவகிரகங்களில் உச்சரிக்கப்படுற பேர் சனி பகவான். சனிக்கு அடுத்தபடியாக ராகுக்கு எதுவும் குருவும் வருவாங்க. இந்த சூரியனை, புதனை, சந்திரனை, சுக்கிரனை எல்லாம் பெருசாக யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. சுக்கிர பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு யாராவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக நடக்காது. ஸோ இந்த சனி பகவானுடைய தசை 12 லக்னங்களுக்கும் எந்த ஆதிபத்திய ரீதியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சனி பகவானுடைய இயல்பு என்னென்னா மந்த குணம், நிதானம், பொறுமையாக செய்யக்கூடிய செயல்கள், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அத்தனையும் சனி பகவானுடையது தான். அடிமைத்தனம், அடிமை ஜீவனம், சிறைவாசம், சிறை தண்டனை, நாடு கடத்துதல், நோய், தீர்க்கப்படாத கடன்கள், தீர்க்க முடியாத எதிரிகள், வாழ்நாள் தொந்தரவுகள், உடல் நலிவு, உடல் ஊனம் எல்லாம் சனி பகவானுடையது தான். பெரும் கோடீஸ்வரர்கள், மக்கள் பணியாளர்கள், இரும்பு, பூமிக்கடியில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள், பெட்ரோலிய பொருட்கள், அழுகும் பொருட்கள், அழுக்கு பொருட்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள் இதெல்லாமும் சனியோடது தான். கப்பல் கட்டும் துறைமுகம், கப்பல் மூலம் செய்யக்கூடிய வணிகங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும், இறால் பண்ணை வளர்ப்பு, மீன் பண்ணை வளர்ப்பு இதெல்லாமும் சனியோடு தான். விவசாயத்திலையும் கூட அவருடைய பங்களிப்பு உண்டு. எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இதெல்லாமும் சனி பகவான் கொடுக்கக்கூடியது. கால்நடை வளர்ப்பு, கருப்பு நிற பொருட்கள், எள், உளுந்து இதெல்லாம் கூட சனி பகவானுடைய ஆதிபத்தியம் கொண்டவை தான். அப்போ சனி தசை என்ன தரும்? இப்போ மேச லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவானை பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 இருந்தானா நல்லது செய்வார். ஏன்னா இது உபஜயஸ்தானங்கள். 3ஆம் இடம்ங்கிற மிதுனத்திலேயோ, 6ஆம் இடம்ங்கிற கடகத்திலேயோ, 6ஆம் இடம்ங்கிற கன்னிலேயோ, 10ஆம் இடங்கிற மகரத்திலேயோ, 11ஆம் இடங்கிற கும்பத்திலேயோ சனி இருந்தாருன்னு சனி திசை நடந்தனா உங்களுக்கு நன்மை. இவர் செய்ய வேண்டிய வேலை 10, 11ஆம் இடத்து வேலைகள். தொழில் அபிவிருத்தி, முன்னேற்றம், உத்தியோகம், உயர்வு, லாபம், மேன்மை இதெல்லாம் சனி திசையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். மேச லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய்க்கு சனி நல்லவரான்னு கேட்டால் கொஞ்சம் எதிரி தான். அப்போ எதிரியான இவர் கலப்பு பலன்களை தான் தருவார். இருக்கும் இடம் சிறப்பாக அமைந்து லக்ன சுபர்களின் தொடர்புகள் கிடைத்த குறிப்பாக பார்த்திங்கன்னா மேச லக்னக்காரங்களுக்கு குருவும் சனியும் தொடர்பு கொண்டாங்கன்னா சனி திசை வாரி வழங்கிடும். அஃப்கோர்ஸ் குரு திசையும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ லைஃபே செட்டில்டு. ஒரு மேச லக்னம் குருவும் சனியும் தொடர்பு கொண்டிருக்காங்க. தர்ம கர்மாதிபதி யோகம். இது 9ஆம் இடத்துலையோ, 10ஆம் இடத்துலையோ, 11ஆம் இடத்துலையோ நிகழ்ந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு 2 ராஜயோக திசைகளை விட வேறு திசையே வேண்டியதில்லை உங்களுக்கு. லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம்ங்கிற ஜீவனம், பதவி, பட்டம், உயர்வு, முன்னேற்றம், தொழில், 11ஆம் இடங்கிற லாபம், மேன்மை, அபிலாசைகள் இவைகளை கொடுக்குறவர் சனி. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராஜயோகாதிபதி, 9, 10 கூடையவர். அவரே தர்ம கர்மாதிபதி, 2 டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 3, 6, 10, 11ங்கிற மாதிரி பிரிக்க முடியாது. இதில் 3ஆம் இடத்துல ஒரு கடும் பகை நிலையில் இருப்பார். ஆனால் 6ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருப்பார். இவர் 2லையும் இருக்கலாம், 5லையும் இருக்கலாம், 6லையும் இருக்கலாம். பகை வீடுகள், மோசமான வீடுகள்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் இல்லாமல் இருந்தால் சனி திசை நிச்சயமாக ரிஷப லக்னக்காரங்களை வாழ வச்சோம். 9ஆம் இடத்தின் பாக்கிய வேலைகளையும் 10ஆம் இடத்தின் ஜீவன வேலைகளையும் நிச்சயம் தருவார். ஒரு கடகத்தில் இருந்தாலும், மேசத்தில் நீச்சமடைந்த நிலையில் இருந்தாலும், விருச்சிகத்தில் அங்கே திக்பலம் தான் இருந்தாலும் அங்கே ஒரு பகை நிலைங்கிற அமைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் சிரமம். ரிஷப லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அல்லது புதன் சனியோட தொடர்பு கொண்டால் நல்லாயிருக்கும். இருவரும் சேர்ந்து தொடர்பு கொண்டாங்கன்னா அந்த தசை ராஜயோக திசையாக வெகு சிறப்பாக வேலை செய்யும். மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் ஒரு ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாமல் இன்னொரு ஆதிபத்திய நல்ல விசேஷம் உள்ள இரட்டை வேடம் கொண்ட கிரகமாக வந்துடுவார். 8ஆம் அதிபதியும் அவர் தான், 9ஆம் அதிபதியும் அவர் தாங்கிற மாதிரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் சனி மேசத்துக்கு ரிஷபத்துக்கு சொன்னது மாதிரியே தான். புதன் சுக்கிரன் 2 பேரோட தொடர்பில் இருந்துட்டாருன்னா சனி திசை
அதிகப்படியான நற்பலன்களை தரும். ஆனால் அதே சனி திசையில் தான் அட்டமாதிபத்திய வேலையும் கண்டிப்பாக நடக்கும். 8ஆம் இடத்தின் கெட்ட பலன்கள் சனி திசையில் எதிர்பார்க்கலாம் மிதுன லக்னக்காரர்கள். வெளிநாடு போகிறது, அவமானப்படுறது, சிறைவாசம், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, விபத்து கண்டங்கள் போன்றவற்றையும் சனி திசையின் ஆரம்ப பகுதி கொடுக்க தான் செய்யும். ஆரம்பத்தில் கொடுக்கும், இல்லைன்னா மிடில் கொடுக்கும், இல்லைன்னா கடைசியில் கொடுக்கும். ஆக மொத்தம் கொடுக்காமல் போகாது. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி மகா திசையின் 19 ஆண்டுகளில் ஒரு 6 வருடங்கள் ரொம்ப மோசமான பலன்கள் இருக்க தான் செய்யும். இவர் விருச்சிகத்தில் கடுமையாக பகை பெற்ற நிலையில் இருந்தாலோ, சிம்மத்தில் கடுமையாக பகை பெற்ற நிலையில் இருந்தாலும், கடகத்தில் பகை பெற்ற நிலையில் இருந்தாலும், மேசத்தில் இருந்தாலும் பெரிய நன்மை இல்லைங்களாம். ஆனால் அதே நேரம் புதன் சுக்கிரன் குரு இந்த மாதிரி சுபர்களோட தொடர்பு கிடச்சிதுன்னா மிதுன லக்னத்துக்கு சனி திசை ஓகே தான். கடக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு நல்ல ஆதிபத்தியமும் ஒரு கெட்ட ஆதிபத்தியத்தையும் பெறுவார். 7 மற்றும் 8ஆம் அதிபதி. ஆனால் சந்திரனுக்கு இது ஆகாத கிரகம். சந்திரன் புயலுக்கொத்த வேகம் கொண்ட கிரகம். 2.25 நாளில் ஒரு ராசி மண்டலத்தையே கடந்து ஓடிடுவார். ஆனால் சனி பகவான் பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் ஆகும் ஒரு ராசி மண்டலத்தை கடக்கும். அதீதமான நிதானத்தை கொண்டவர் சனி, அதீதமான வேகத்தை கொண்டவர் சந்திரன். சந்திரன் மனோகாரகன். இப்போ மனம் ரொம்ப வேகமாக செயல்படும் தன்மையுடையதாக இருக்கும். இங்கே உடல் சுத்தமாக அதுக்கு ஒத்துழைக்காத தன்மையாக இருக்கும். இந்த மனமும் உடலும் சேர்ந்து கெட்டு போகிறது தான் அந்த புணர்வு தோஷம். மனசில் ஆசை இருக்கும், உடம்பு அதை அனுபவிக்க கூடாது. உலகமெல்லாம் சுற்றிட்டு வரணும்னு மனசில் ஆசை இருக்கும், இடுப்புக்கு கீழே வேலை செய்யாத உடம்பை கொடுத்துருக்கும் கடவுள். அதுதான் புணர்வு தோஷம். அதனால் சந்திரன் கடக லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான் பெரும் நன்மைகளை கொடுத்து விடுவதில்லை. மாறாக அவர் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று இருக்கும் நிலையிலும், 3ஆம் இடத்தில் இருக்கும் நிலையிலும், 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையிலும், 6ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் இருக்கும்போதும், 9ஆம் இடத்தில் இன்னொரு குருவின் வீட்டில் இருக்கும்போதும், 11ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போதும், 12ஆம் இடத்துல புதனோட வீட்டில் இருக்கும்போதும் அவ்வளோ பெரிய கெடுதல்கள் இல்லை. இது ஒரு மாதிரி 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும். லக்ன சுபரான குருவின் தொடர்பு சனிக்கு கிடைச்சதுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு 7ஆம் இடத்து திருமணம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வேலைகள், கூட்டாளி பங்காளி சமுதாயம் சம்பந்தப்பட்ட வேலையோடு சேர்த்து அசிங்கம், அவமானம், விபத்து கண்டத்தையும் சனியை கொடுப்பார். அப்போ சனி திசை 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகும். சிம்ம லக்னத்துக்கு சனி திசை வரக்கூடாது, கடவுளை வேண்டிக்கணும். மீறி வந்தால் அவர் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் அமர்ந்து அல்லது 8ஆம் இடத்தில் போய் மறைஞ்சு குருவோடு தொடர்புகள் கொண்டு 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, 11ஆம் இடம் புதனின் வீட்டில் இருந்ததுன்னா ஓகே, சமாளித்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவானின் திசை கண்ணீர் சிந்த வைக்காமல் போகாது. கடுமையான மன உளைச்சலை ஆளாக்குவது, கடன் தொல்லைகளுக்கு ஆளாக்குவது, நோய் தொல்லைகளுக்கு ஆளாக்குவது, பங்காளிகள் கூட்டாளிகளாலும் வாழ்க்கை துணையினாலும் மிகப்பெரிய மன வருத்தத்தை சந்திக்க வைப்பதுங்கிற பலன்கள் தான் இருக்கும். குருவுடைய நெருக்கமான பார்வை தொடர்பு, சுக்கிரன் புதனுடைய இணைவு இருந்ததுன்னா ஜாதகர் சனி திசையை கடந்து சமாளித்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும். வராதிருத்தல் நன்றுங்கிற மாதிரியான திசை தான். கன்னிகா லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் 5-6 கூடையவராகிறார். இப்போ 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சிறப்பு தான், 4ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு, 5ல் இருந்தாலும் சிறப்பு, 6ஆம் இடத்துல இருந்தால் இயற்கை சுபர் தொடர்பு கண்டிப்பாக வேணும். 7ஆம் இடத்துல இருக்கலாம் குருவோட வீடு சிறப்பு, 8ல் இருக்கவே கூடாது, மோசமான இடம். 9 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 ஒரு மாதிரி கலப்பு பலன்கள் தரும். 12ஆம் இடம் சுத்தமாக. இவருக்கு புத்திரர்கள், சொத்துக்கள், பூர்வ புண்ணியம் போன்றவற்றை தர 5ஆம் இடமும், கடன், எதிரி, நோய், நல்ல வேலை, அரசு வேலை தரக்கூடிய 6ஆம் இடத்து பணிகளையும் சேர்த்து சனி பகவான் செய்வார். பொதுவாக சனி யோகராக வரக்கூடிய லக்னக்காரர்களுக்கு புதன் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் தான் அந்த முழுமையான யோகம் கிடைக்கும். ஏன்னா சனி ஒரு இயற்கை பாவக்கோள். சனி பகவான் ஒரு இயற்கை பாவக்கோள்ங்கிறதுனால அவர் முழுமையாக நல்லது செய்யணும்னா சுபர்களின் இணைவும் தொடர்பும் தூண்டுதலும் சுப வீடுகளின் தளங்களும் கட்டாயம் இருக்க வேண்டும். துலா லக்ன ஜாதகருக்கு சனி ராஜயோகாதிபதி ரிஷபம் போலவே. இங்கே அவர் லக்னத்தில் இருக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. 3ஆம் இடம் இருக்கலாம், வெகு சிறப்பு. 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6ல் இருக்கலாம், 7ல் கூட இன்னும் பெரிய மோசம் பண்ணிட மாட்டார். அங்கே நீச்சம் அடைந்தாலும் திக்பலங்கிற வலுவை அடைஞ்சிருவார். 8ல் இருக்கலாம், தப்பில்லை. 9ல் இருக்கலாம், தப்பில்லை. 12ஆம் இடத்துல கூட இருக்கலாம், 10ஆம் இடத்துலையும் இருக்கலாம். தொழில் முறையில் நல்ல வளர்ச்சி தருவார். அதனால தான் அவர் ராஜயோகாதிபதி. இவருக்கு இயற்கை சுபர்கள் தொடர்பு, குருவோட தொடர்பு கிடைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். புதன் சுக்கிரன் தொடர்பு கிடைச்சாலும் ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடங்கிற வீடு, வாசல், வசதி, வாகனம், கல்வி, உயர்நிலை யோகிதைகள், பதவி, பட்டம், முன்னேற்றம் போன்றவற்றை கொடுத்து அதேமாதிரி 5ஆம் இடத்துக்கான பூர்வ புண்ணியம், புத்திரர்கள், கௌரவம், புகழ், அந்தஸ்து, குலதெய்வ அனுகிரகம் எல்லாம் கொடுக்கறது அவர் தான். அதனால் துலா லக்னக்காரங்களுக்கு சனி திசை வருதுன்னா அவங்க கொடுத்து வச்ச ஜாதகர்னு அர்த்தம். ஏன்னா சனி மகாதிசை பின்னாடியே புதன் மகாதிசைன்னு 2 ராஜயோகாதிபதிகளோட தசை கண்டினியூவாக நடக்கும். 36 வருடங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகும்.
விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சனி கலப்பு பலனை தரக்கூடியவர் தான். ஒரு 3ஆம் இடங்கிற மறைவு ஸ்தானம், ஒரு 4ஆம் இடங்கிற மெயின் முக்கியமான ஸ்தானம் அதிபதி. ஒரு 3லையும் இருக்கலாம், 2லையும் இருக்கலாம், 4லையும் இருக்கலாம், 5லையும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துல கெட்டு போனார்னா சுகம் கெடும். 7ஆம் இடத்துல திக்பலம் இருக்கலாம். 8 மறைவு ஸ்தானம் சுமார் தான். 9, 10 ஆகாது. சூரிய சந்திர வீடுகள் விருச்சிக லக்னத்துக்கு ஆகாது. 11ஆம் இடத்துல இருக்கலாம். 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றால் தப்பில்லைன்னு சொல்லலாம். வெளிநாடு போக முடியும், வெளிநாட்டு வாழ்க்கையை தரக்கும். உங்களுக்கு தைரியம், வீரியம், செயல் திறனை தர்ற மாதிரியும் தொடர்புகளையும் கொடுத்து வீடு வாசல், சொத்து சுகத்தை, கல்வி, உயர்நிலை யோகியதைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சனி. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கலப்பு பலன்களை தான் செய்வார். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு குருவுக்கு சனி எதிரி இல்லை, அதே நேரம் நண்பரும் இல்லைங்கிற சமநிலை பெறக்கூடியவர். காலபுருஷனுடைய தர்ம கர்மாதிபதிகள் இவங்க 2 பேர் தாங்கிறனால தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு சனி மக திசை நிச்சயம் ஒரு 75% நற்பலன்களே தரும். லக்னத்தில் இருந்தாலும் ஓகே தான், 2 இருந்தாலும் ஓகே தான், 3 இருந்தாலும் ஓகே தான், 4 இருந்தாலும் ஓகே தான், 6ஆம் இடம் ஓகே, 7ஆம் இடம் ஓகே, 10ஆம் இடம் ஓகே, 11ஆம் இடம் ஓகே. இந்த வீடுகள் எல்லாத்துலேயுமே சனி இருந்து தசை நடத்தினாலும் உங்களுக்கு நிச்சயமாக 2, 3 கூடைய தனம், குடும்பம், வாக்கு, தைரியம், வீரியம், செயல்திறன், ஒப்பந்தங்கள், தொடர்புகள்ங்கிற மாதிரியான நல்ல பலன்களை கொடுத்துருவார். 75% மேலே நல்லாயிருக்கும். விருச்சிகத்தில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, மேசத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறது, கடக சிம்மத்தில் உட்காருறது, இது மட்டும்தான் ஆகாது. ஸோ இந்த 4 வீடுகள் தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சனி தனுர் லக்ன ஜாதகர்களை வாழ வைத்து விடுவார். மகர லக்ன ஜாதகர்களுக்கு அவர் லக்னாதிபதி மறையாமல் நீச்சம் பெறாமல் இருக்கணும், அது மட்டும்தான். இதில் மறைவு ஸ்தானத்தில் மோசமான மறைவு ஸ்தானம் 8ஆம் இடம் சிம்மம். மேசத்தில் ஒரு நீச்சம் அடைவார், இருந்தாலும் ஒரு கேந்திர வலு இருக்கும் 4ஆம் இடம்ங்கிறதுனால. 3ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை, 12ஆம் இடமும் பெருசாக மறையாது. அப்போ சிம்மத்தில் இல்லாமல் இருந்து, விருச்சிகத்தில் இல்லாமல் இருந்து, கடகத்தில் சனி இல்லாமல் இருந்தாருனாலே மகர லக்னக்காரங்க பழிச்சுக்குவாங்க. இதில் கடகம் கொஞ்சம் விதி விலக்கு, ஏன்னா லக்னத்தை பார்ப்பார், திக்பலம் அடைஞ்சிருப்பாருங்கனால. தனம், வாக்கு, குடும்பம், தன்னிலை விளக்கம், சுய முயற்சி, முன்னேற்றம் போன்றவற்றை சனி மகா திசை தரும். மகர லக்னமாக நீங்கள் பிறந்து சனி மகா திசை மிடில் ஏஜில் வருதுன்னா நீங்கள் ஒரு கொடுத்து வச்சவர் தான். ஏன்னா அடுத்து புதன் திசை கண்டினியூவாக வரும், உங்களுக்கு யோகங்கள் தொடர்ந்து செயல்படும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி தான். லக்னத்தில் இருக்கலாம், 2ல் இருக்கலாம், 3ஆம் இடம் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி போகும். நீச்சம் தான், ஆனாலும் ஓகே, முயற்சி உடையவர்னு எடுத்துக்கலாம். 4 ஓகே, 5 ஓகே, 6, 7 ஆகாது. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆனால் நட்பு வீடு. 9ஆம் இடம் உச்ச வலிமை இருக்கும். 10 உபஜயஸ்தானங்கிற அடிப்படையில் தொழில் மேன்மைகளை கொடுக்கும். 11 ஓகே. 12ஆம் இடம்ங்கிறது வெளியூர், வெளிதேசம், வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். சனி திசை தான் இவங்களுக்கு படிப்பணியை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும். சுபர்களின் தொடர்பு கண்டிப்பாக வேணும். அதாவது ஒரு தசை நல்ல தசையாக வேலை செய்யணுமா, சுப வீட்டில் இருக்கணும், சுபர் தொடர்பு இருக்கணும். சுபர் வீட்டில் இருக்கிறது 50% நன்மை, சுபர் தொடர்பு இருக்கிறது 100% நன்மை. அப்போ அந்த தசையை நீங்கள் ஈஸியாக லக்னாதிபதியின் துணை கொண்டு கடந்து விட முடியும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11, 12ங்கிற 2 ஸ்தானத்துக்கு அதிபதி. 11ஆம் இடங்கிற லாபஸ்தானம், 12ங்கிறது விரயஸ்தானம். அதிகமாக மீன லக்னக்காரங்க தான் வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உள்ளவங்கிறதுனால லக்னத்தில் இருக்கலாம், தப்பில்லை. 3ஆம் இடம் சிறப்பு, 4ஆம் இடம் ஓகே, 5, 6 அவ்வளோ விசேஷம் இல்லை. 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், 12ம் கூட ஓகே தான். ஆட்சி பெற்ற நிலையில் அந்த வீட்டுக்கான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு. பட் சனி தனிச்சிருக்கிறத விட குருவோடு சேர்ந்திருப்பது, புதன் சுக்கிரனோட தொடர்பை பெறுவது தான் இந்த ஜாதகத்திற்கு நன்மை பயக்கும். அப்போ விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா 50-50 சாய்ஸில் போயிடக்கூடியது. தனுசு லக்னத்துக்கு 75-25 வரும். மகரம் கும்பத்திற்கு 90% மேலே அவர் தான் செஞ்சாகணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் 75-25 அப்படிங்கிறது மாதிரி வந்து. சனி மகா திசை பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு யோகத்தை தருவதற்கு காலம் எடுத்துக்கொள்வார். நிதானமாக தரக்கூடிய கிரகம் சனி. இங்கே சனி திசையில் இங்கே சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறது, அவசரப்படுறது, எனக்கு வேக வேகமாக ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறதெல்லாம் வேலைக்காக. நம்ம குழந்தைகளின் வளர்ச்சினால் கிடைக்கக்கூடிய கௌரவம், புகழ், அந்தஸ்து, நல்ல வேலை, நிதானமான வருமானம், அதை படிப்படியாய் வளர்ச்சி அடைய செய்வது, இதெல்லாம் சனி பகவானோட தான். சனி திசை நடக்கிறவங்க அவசரமே படக்கூடாது. அதே மாதிரி எப்போதும் வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்திற்கும் பொறாமைத்தனத்திற்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. யார் எப்படி போனால் என்ன, என்னோடய லைஃப் தனி அப்படிங்கிற மாதிரி போகணும். பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நான் இல்லையே, என் பெரியப்பா பையன் மாதிரி நான் இல்லையே, என் சித்தப்பா பையன் பாரு இவ்வளோ வேகமாக முன்னுக்கு வந்துட்டான், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. சனி திசை வந்துட்டால் உங்கள் வழி தனி வழி. நிதானம், அதே நேரத்தில் உங்கள் கடமையை செய்வதில் தொய்வில்லாத நிலைப்பாடு, இது இரண்டும் உங்களை வாழ்வியலின் உச்சத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்லும் அமைப்புகளாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.